டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறமா கிளென்சர் அதெல்லாம் ஒரு நாளைக்கு 2 தடவை ஓகே. சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் 3 டூ 4 தடவை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல ஹெர்பல் பவுடர். நான் சொல்கிறது ஃபேஸ்க்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறது. ஆனால் அது வந்துட்டு ஃபைனாக அரைச்சிடணும். நல்லா மை மாதிரி குறை நல்லா இருக்கக்கூடாது. நான் வந்துட்டு தோல் இல்லாத பாசிப்பருப்பு நல்லா 2 கை நிறைய எடுத்துட்டு அது கூட 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு கை இருக்கும். வீட்டில் பூத்த மல்லிகைப்பூ அது, அதுக்கப்புறமா பன்னீர் ரோஸ் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். எல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இது கூட நல்லா காய வச்ச மறிக்கொழுந்து, அந்த காம்பெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடணும், தடிமனாக இருக்கிறதெல்லாம். அதையும் நல்லா அரைச்சிட்டு ஃபைனலாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். எப்போவும் ஒரே மாதிரி அரைக்காமல் நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் சேஞ்ச் பண்ணி அரைச்சிக்கோங்க. ஃப்ளவர்ஸ் சேர்த்து அரைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேஸ் வாஷ் அதிகமாக யூஸ் பண்ணுறதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை இதை யூஸ் பண்ணுங்கள். கிளன்சிங்க்கும் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம்.